Hi, hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் 12 நிகழ்தகவு கோட்பாடு ஒரு அறிமுகம். இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பேயிஸின் தேற்றம், பேயிஸ் தியரம். ஸோ இந்த டாபிக் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பேயிஸின் தேற்றம், பேயிஸ் தியரம். ஸோ இந்த பேயிஸ் தியரம் வந்து கண்டுபிடிச்சது ஃபஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த தாமஸ் பேயிஸ் என்பவர் புள்ளியியலாளர் மற்றும் தத்துவ ஞானி ஆவார். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றியும் ஸோ அதை கோட் சொல்கிறவராக இருக்கிற ஒரு இங்கிலாந்து சயின்டிஸ்ட் அவர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சயின்டிஸ்ட்டு. அவரோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1702 to 1761. ஸோ இந்த டைம் பீரியடில் தான் இருக்கும்போது தான் ஸோ இந்த தாமஸ் பேயிஸுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ண ஒரு தேரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ப்ரீவியஸ் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்தகவின் கூட்டு நிகழ்தகவு, அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கூட்டு நிகழ்தகவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்திங்கன்னா புரியும் இந்த டயக்ராம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த மாதிரி A1 A2 AN வரைக்கும் ஒரு கூட்டு நிகழ்தகவு நடக்குதுன்னா ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஒரு லொக்கேஷனில் மட்டும் கிடைக்கிற ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணிக்கொண்டு இருக்கிற நிகழ்தகவு பார்த்துருப்போம். அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக புரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சோதனை நிகழ்வதற்கு முன்பான நிகழ்தகவு, அதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க நிகழ்தகவும் நிபந்தனை சோதனைக்கு பின் காண வேண்டிய நிபந்தனைகளோட நிகழ்தகவு இணைக்க பயன்படுகிறது. இந்த தேரை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருக்க நிகழ்தகவும் ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் வர, அதாவது கண்டிஷன் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கும் பார்த்தியா, அதையும் ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு இந்த தேரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பல நிகழ்தகவின் புரிதலுக்கு பேசிய நிகழ்தகவு உதவுகிறது. அதாவது இந்த மாதிரி பல நிகழ்தகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிய தியரம் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த தியரம் என்னங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். பேசியின் தேற்றம். ஸோ பேசியின் தேற்றம் என்ன சொல்லுதுன்னா, A1 A2 A3 AN என்ற ஒன்றையொன்று விளக்கிய மற்றும் யாவுமடைய நிகழ்ச்சிகளாகும். அதாவது இந்த A1 A2 3 வந்து பார்த்திங்கன்னா ஒன்றையொன்றும் விளக்கிய நிகழ்ச்சி மற்றும் யாவுமடைய நிகழ்ச்சிகளாகவும், அதாவது இந்த ரெண்டு நிகழ்ச்சியாக இருக்கணும். ஸோ என்னென்ன டைப்ஸ் நிகழ்ச்சி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த டிகான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றையொன்றும் விளக்கும் நிகழ்ச்சினா என்ன, யாவுமயமான நிகழ்ச்சினா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ மேலும் ப்ராபபிலிட்டி ஆஃப் AI greater than 0, அதாவது இந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் கண்டுபிடிக்க ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0 விட பெருசாக இருக்கணும். அதாவது இந்த இடத்துல I வந்து பார்த்திங்கன்னா 1 2 3ன்னு சொல்லி n வரைக்கும் போகும். ஸோ அது greater than 0வாக இருக்கணும் இந்த தேரத்தில், கண்டிஷன் 1. ஸோ B என்பது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஆகவும், மேலும் ப்ராபபிலிட்டி ஆஃப் B greater than 0 ஆகும். அதே மாதிரி Bங்கிற ஏதோ ஒரு நிகழ்ச்சி, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த கூட்டு நிகழ்த்தோட சென்டரில் சர்க்கிள் போட்டு டிவைட் பண்ணி பார்த்துருந்தா பார்த்தியா, அந்த மாதிரி Bங்கிற ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும். அதுவும் வந்து 0 விட அதிகமாக இருக்கும். அந்த கண்டிஷனில் இருந்தால் பேசின் தேற்றத்தைப்படி பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் AI/B, ஓகேவா, இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் AI ப்ராபபிலிட்டி ஆஃப் B/AI டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 ப்ராபபிலிட்டி ஆஃப் BA/A2 டாட் ப்ராபபிலிட்டி ஆஃப் AN ப்ராபபிலிட்டி ஆஃப் B/AN. ஸோ இதுதான் இந்த தேரத்தோட ஃபார்முலா, ஓகேவா. இது நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த தேரத்துக்கான நிரூபணம் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். அது பார்க்கும்போது இந்த ஃபார்முலா எப்படி மெமரைஸ் பண்ணணும் ஈஸியாக வரும். பேஸ் தேற்றத்தோட நிரூபணம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பியின் நிகழ்ச்சியின் கூட்டு நிகழ்தகவு, பி நிகழ்ச்சியின் கூட்டு நிகழ்தகவு விதிப்படி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம்.
ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பியின் கூட்டு நிகழ்த்தவு வந்து நிகழ்ச்சியின் கூட்டு நிகழ்த்தவு கண்டுபிடிக்கும் போது ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் A1 இன்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் B ஸ்லாஸ் A1 ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் A2 டாட் ப்ராபர்ட்டி ஆஃப் B ஸ்லாஸ் A2 டாட் 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 ப்ராபர்ட்டி ஆஃப் AN டாட் ப்ராபர்ட்டி ஆஃப் B ஸ்லாஸ் A1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கு இதே மாதிரி நிரூபணம் போட்டு ஸோ அந்த ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு இது ஒன்றுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா கூட்டு நிகழ்த்தவு விதி. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கல் தேட்டத்தின் படி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சார்புநிலை நிகழ்த்தவுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் B ஸ்லாஸ் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் A வெட்டை டிவைடட் பை இந்த ப்ராபர்ட்டி ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கும். அந்த சார்புநிலை நிகழ்த்தவுக்கான வீடியோக்கான லிங்க்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு புரியும். ஸோ இதை செகண்ட்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சார்பு நிலை நிகழ்த்தவின் வரையறைப்படி, ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சார்பு நிலை நிகழ்த்தவின் வரையறைப்படி எடுத்திருக்காங்க. அதாவது ப்ராபர்ட்டி ஆஃப் ஏஐ ஸ்லாஸ் பி ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏஐ வெட்டு பி டிவைடட் பை ப்ராபர்ட்டி ஆஃப் பி. ஸோ இது சார்பு நிலை நிகழ்த்தவோட ஃபார்முலா. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது அந்த ஃபார்முலா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ல் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏஐ ஏடிங்கிறது 2ல் இருக்குது, ப்ராபர்ட்டி ஆஃப் பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1ல் இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இந்த தேர்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏஐ ஸ்லாஸ் பி ஈக்குவல் டு, ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏஐ வெட்டு பிக்கு என்ன இருக்குது இங்கே இருக்கா, ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஸ்லாஸ் ஏஐ இன்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏஐ டிவைடட் பை ப்ராபர்ட்டி ஆஃப் பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் A1 டாட் ப்ராபர்ட்டி ஆஃப் B ஸ்லாஸ் A1 ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் A2 டாட் ப்ராபர்ட்டி ஆஃப் B ஸ்லாஸ் A2 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் AN டாட் ப்ராபர்ட்டி ஆஃப் B ஸ்லாஸ் AN. ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூத்திரங்கள் பயன்படுத்தி எதனால் சொன்னாங்கன்னா இதுவும் வந்து கூட்டு நிகழ்த்துக்கான சூத்திரம், இது சார்புநிலை நிகழ்த்துக்கான சூத்திரம். அதுலேருந்து நம்ம எடுத்து அது சார்புநிலை நிகழ்த்தவில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபார்முலா ஒன்று கிடைக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள சூத்திரமானது, அதாவது ப்ராபர்ட்டி ஆஃப் ஏஐ ஸ்லாஸ் பி ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஸ்லாஸ் ஏஐ கிடையான தொடர்பை வழங்குகிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஏஐ டிவைட் பை பி இருக்கும், இங்கே பார்த்திங்கன்னா பி டிவைட் பை ஏஐ இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கம்பேரிசன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய்ஸின் தேற்றத்தில் வர ஃபார்முலா வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்போது இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸ் வரும்போது ஈஸி சொல்யூஷன் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய்ஸின் தியரம் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ், அதாவது எப்படி எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.